நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய இந்த சூழல் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலை நமக்கு கொடுத்தது ஈஸ்வரன். நம்ம கர்ம வினை பொறுத்து, நம்ம கர்ம வினை தான், ஆனா அதுக்கான பலனை கொடுத்தது ஈஸ்வரன் தான். நானே என்னுடைய கர்ம வினைக்கான பலனை தேர்ந்தெடுக்க முடியாது, இதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ நான் தேர்ந்தெடுக்கலனா அந்த பலன் யார் கொடுத்தது? ஈஸ்வரன் தான். அப்போ உண்மையிலேயே நாம இருக்கின்ற அந்த நிலையில யாருக்காக நம்ம கர்மத்தை செய்யறோம்? யார் நமக்கு அந்த கர்மத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்காக தான் செய்யறோம். அப்ப ஈஸ்வரன் தான் அது குடும்பமாக இருக்கட்டும், நம்மளுடைய பிசினஸா இருக்கட்டும், சமூக சேவையா இருக்கட்டும், மிஷனா இருக்கட்டும், ஏதா வேணா இருக்கட்டும், அந்த நிலையில நம்மளை வைத்தது ஈஸ்வரன். அப்போ நான் யாருக்காக அந்த கடமை செய்யறேன்? ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். அதுல பாப புண்ணியங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. நான் என்னுடைய விருப்பு வெறுப்புனால நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்யும்போது பாப புண்ணியம் எனக்கு வந்துடும் இல்லையா? நான் வெறுப்பா யாரையோ நான் வெறுக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்துக்கு இவங்க தடையா இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த தடையா இருக்கிறவங்கள நான் வெறுக்கிறேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன், குற்றம் குறையோட செய்வேன், எரிஞ்சு விழுவேன். இல்ல தேவையில்லாம அவங்க நல்லது செஞ்சா கூட நான் பாராட்ட மாட்டேன், குற்றம் தான் சொல்லுவேன். எப்படி ஆயிடுச்சு? இப்போ எனக்கு பாவம் வந்துருது, எனக்கு பாவம் சேருது. சரி, அப்படி இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதனால அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவங்க கிட்ட அவங்க தப்பா செஞ்சா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. பரவாயில்ல சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் செய்யற தப்பு தான், நீங்களும் செய்வீங்க. இப்படின்னு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் விருப்பு வெறுப்போட நம்ம கடமையில செய்யும் பொழுது பாப புண்ணியங்கள் நமக்கு வந்துடும். இல்ல நான் எந்த தவறும் செய்யல, நான் பர்ஃபெக்டா செய்யறேன், எல்லாத்தையுமே கரெக்டா செய்யறேன், என்ன அளவுக்கு இந்த கடமையை செய்யறது யாரு? என்ன ஆயிடுது? நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் ரொம்ப கரெக்ட், என் அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாது, நான் எவ்வளவு அழகா செய்யறேன் பார் இப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது? அகங்காரம் வந்துடும். அகங்காரம், ஈகோ வந்துடும். இந்த அகங்காரம்ன்றது திமுருன்னு எடுத்துக்கூடாது. அகங்காரம்ன்றது நான் என்னை பற்றிய கொண்டிருக்கின்ற அபிமானம். அந்த அபிமானம் எப்படி இருக்கு? நான் ரொம்ப பர்ஃபெக்ட், சரியானவன், மிக சரியானவன், என்ன மாதிரி யாருமே செய்வதற்கு யாருமே இல்ல, மத்தவங்க எல்லாம் பாரு எப்படி இருக்காங்க பாரு. இப்படி என்ன பண்றோம்? மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளை பத்தின ஒரு அபிமானம் நமக்கு வந்துடும்.